ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான சுவையான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு பருப்பு ஒப்புட்டு. பருப்பு போலின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் வீடுகளில் ஒப்புட்டுன்னு தாங்க சொல்லுவோம். ரொம்ப அருமையான ஸ்வீட்டு. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ஸ்பெஷல் டேஸில் இந்த ஒப்புட்டு எங்கள் வீடுகளில் எங்கள் பாட்டியெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ருசித்த அந்த பருப்பு போலி ரெசிப்பியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நல்ல சாஃப்டான பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அப்படியே நல்ல சாஃப்டாக இருக்குது. உள்ளே அந்த பூரணம் வாவ் செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அது ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பர்ஃபெக்டாக செஞ்சு அசத்திடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. 250 கிராம் இருக்கும். இந்த கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சிடலாம். பருப்பு போலி செய்யலான்னு டிசைட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருவோம். பூரணமுக்கு கடலைப்பருப்பு தேவை. நல்ல ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கும்போது குயிக்காக டக்குன்னு வெந்துடும். இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு அகலமான பவுலில் ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தியும் பூரணத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணலாங்க. அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸ்வீட் கடைகள்லாம் மைதா பயன்படுத்துவாங்க. நான் இன்னைக்கு ஸ்வீட் கடை ஸ்டைலில் மைதா சேர்த்து இந்த போலி பண்ணுறேங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். மேல் மாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறக்கு. இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் மாவு ஸ்டிக்கியாக பிசைஞ்சுக்கணும். அதாவது கைக்கு கொஞ்சம் ஒற்றை பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். அதுக்குன்னு தண்ணி நிறையா விட்டுறாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதாவது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கட்டும். கைக்கு இப்படி ஒற்றை பக்குவத்தில் மாவு இருக்கணும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா அகைன் பிசைஞ்சு விடுங்க. இப்போ நல்லா வலுவலுன்னு இலகுவாக பிசைய வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு 2-3 நிமிஷம் பிசைஞ்சு விடுங்க. இப்போ கைக்கு மாவு ஒட்டாது. அந்த நெய் அல்லது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கைக்கு மாவு ஒட்டாது. நல்லா அப்படியே பிசைய வரும். நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டு எல்லாம் இப்படி ஒன்று சேர்த்து மறுபடியும் அகைன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம இதை மூடி எடுத்து வச்சுருவோம். இதுவும் ஊறட்டும். நல்லா ஒரு 1-2 மணி நேரம் ஊறட்டும். பூரணெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இந்த மாவு எடுத்து நம்ம போலி தட்டும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இருக்கட்டுங்க, மூடி எடுத்து வச்சுருவோம். அடுத்தது இங்கே ஊற வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துருவோம். தண்ணியை வடிச்சிட்டு ஊறின கடலைப்பருப்பை கம்ப்ளீட்டாக நம்ம குக்கரில் சேர்த்து வச்சுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது ஊற வச்ச கடலை, அதனால் 2 விசில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஊற வைக்கலைன்னா இன்னொரு 1-2 விசில் அதிகமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இங்கே விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷராக தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக கடலை வெந்திருக்கு. அதாவது நம்ம இப்படி எடுத்து அழுத்தி பார்க்கும்போது நல்லா இப்படி மாவு மாதிரி ஆகணும். பருப்பு குழஞ்சி வெந்திருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பக்குவமாக வெந்திருக்கணுங்க. அப்போ தான் பூர்ணம் செய்ய சரியாக இருக்கும். இப்போ வேக வச்ச பருப்பில் இருக்கிற இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருவோம். ஒரு வடிதட்டில் இந்த பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவாங்க. நல்ல பருப்பு ஆரவும் செஞ்சிடும், கம்ப்ளீட்டாக தண்ணியும் வடிஞ்சிடும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அந்த பருப்பை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்புன்னு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், பூரணத்துக்கு இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பை ஒரு அடிகனமான கடாயில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நாட்டு வெல்லம் நான் இங்கே நிறச்சி ஒரு ஃபுல் கப்புக்கு ஒரு 250 கிராமுக்கு மேலே துருவின வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது வந்து சுத்தமான நாட்டு வெல்லங்க, மண்ணு தூசெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே சேர்க்கிறேன். இதில் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு கரைச்சி வடித்து சேர்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் அப்படியும் சேர்க்கலாம். நான் இதை வந்து பருப்போட அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். இது நல்ல சுத்தமான வெல்லம், நான் அதனால் அப்படியே போட்டு விட்டேன். கடாய் ஸ்டவ்வில் வச்சு விட்டாச்சுங்க. இந்த பருப்போட இந்த வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம். அப்படியே கலந்து வர வர அந்த வெல்லம் நல்லா உருகி நல்லா இளகிரும். பருப்போட நல்லா கலந்துரும்.
பாருங்கள், வெல்லம் நல்லா உருகி இளகிருச்சு, நல்ல பருப்போடு கலந்துருச்சு. இனி அப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டே இருப்போம். அந்த ஹீட்டுக்கு மறுபடியும் நல்லா ஒன்று சேர்ந்து திரும்பவும் கெட்டிப்படும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இதை இறக்கிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் பருப்பை பருபருன்னு அரைச்சிருக்கிறேங்க. எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும். அந்த பூரணம் ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அந்த பருப்பெல்லாம் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஃபைனாக அரைக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபைனாக அரைச்சும் நீங்கள் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அது தட்டுறதுக்கு இன்னுமே நல்லா பெருசாக அழகாக மெலிசாக தட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரையோடு அரைச்ச ஏலக்காய் பொடி. ஸோ அதனால் அது ஒயிட் கலராக இருக்குது. நல்லா கலந்து விட்டுருவோம். ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது தான் அந்த ஸ்வீட்டுக்கான அந்த வாசனையே சும்மா கமகமன்னு இருக்கும். நல்லா கலந்து விட்டு அகைன் நல்லா அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருப்போங்க. பூரணம் அப்படியே திக்காகி அப்படியே கெட்டிப்பட்டு வரணும். இப்போ பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. பட் இன்னும் கூட கொஞ்சம் திக்காகட்டுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருவோம். கமகமன்னு வாசனையாக இருக்கும். அப்படியே உருட்டி எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் கூட இந்த திக்கானது தெரியுது. அவ்வளோதான். இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த பூரணத்தை இன்னும் அப்படியே அந்த கடாய் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் பரவலாக விட்டுருவோங்க. கொஞ்சம் இப்படி பரவலாக நம்மளுக்கு விடும்போது சீக்கிரமாக ஆறும், கொஞ்சம் சீக்கிரமாக திக்காகும், டக்குன்னு வேலையாகும், நம்ம ஈஸியாக உருண்டை பிடிக்கலாம். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த சைஸுக்கு போலி தட்ட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இங்கே சின்ன சைஸாக தான் ஒப்பிட்டு செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் ஓரளவுக்கு சின்ன சைஸ் உருண்டைகளாகவே பிடிச்சிக்கிறேன். இந்த பூரணம் அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல நெய் வாசனையோட சும்மா கமகமன்னு அந்த ஸ்வீட் பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உருண்டைகளை பிடிச்சி வச்சுட்டு நம்ம போலி தட்ட ஆரம்பிக்கும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பூரண உருண்டைகளை பிடிச்சி வச்சுருவோம். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு பூரண உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிசைஞ்சு ஊற வச்சுருந்தா அந்த மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாங்க. ஊற வச்சதால் மாவு இன்னும் கூட நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். நல்லா இன்னொரு 2-3 நிமிஷம் பிசைஞ்சு விடுவோங்க. அப்போ தான் போலி தட்டும் போது நல்ல சாஃப்ட் அண்ட் தின்னாக நம்ம தட்டிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதுலேருந்து சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து உருட்டி வச்சுருவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம போலி தட்ட போகிறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு உருண்டைகள் உருட்டி வச்சுக்கோங்க. நான் இங்கே சின்ன சைஸ் போலியாக தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பூரண உருண்டைகள் எந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோமோ கிட்டத்தட்ட அதே சைஸுக்கு நான் மாவு உருண்டைகளும் உருட்டி எடுத்து வச்சிட்றேன். இப்போ இங்கே ஒப்பிட்டு தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே வாழை இலையில் ஒப்பிட்டு தட்டுறேங்க. நம்ம பட்டர் பேப்பர்லேயும் ஒப்பிட்டு தட்டலாம். இல்லை இதுக்குன்னே பர்டிகுலராக ஷீட்டுகளாக வைக்கிறாங்க, அதுலேயும் நம்ம ஒப்பிட்டு தட்டிக்கலாம். நான் இங்கே ஃபஸ்ட்டு இலையில தட்டி காமிக்கிறேங்க. இலையில கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது ஒன்று தடவி விட்டுட்டு இதுலேயும் கொஞ்சம் நெய் தொட்டுட்டு உருண்டையை வச்சு கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கி விட்டுட்டு இப்போ பூரண உருண்டையை உள்ளே வச்சு இதை இழுத்து இப்படி மடித்து விட்டுறணும். அந்த பூரண உருண்டையை இந்த மாவு வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே இழுத்து விட்டு அந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம அப்படியே திருகி விட்டு கிள்ளி எடுத்துடலாம். அது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இதை நல்லா அப்படியே அந்த உள்ள பூரணம் இருக்கிற மாதிரி சீல் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி வச்சு அப்படியே அந்த விரல்கள் வச்சு அப்படியே அழுத்தி விட்டு அந்த உள்ளே இருக்கிற பூரணம் அந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படியே ரவுண்டாக தட்டி கொடுத்துட்டே வருவாங்க. அப்படியே அது இழுக்க அழகாக வரும். அந்த பூரணம் எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக தட்டி விட்டுட்டே வாங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம தட்டி விட்டுக்கலாம். இதே மெத்தடில் அழகாக நான் இங்கே சின்ன சைஸ் ஒப்பிட்டு தாங்க செய்கிறேன். நல்லா இங்கே தோசைக்கல் சூடு பண்ணியாச்சு. இந்த இலையோடு எடுத்து அப்படியே வச்சு விட்டுருவோம் தோசைக்கல் மேலே. 20 செகண்ட் அப்படியே விட்டுறலாம். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இலையை மட்டும் அப்படியே உரிச்சு எடுத்துடலாங்க. இல்லை சூடான தோசைக்கல்ல ஒப்பிட்டு போட்டு விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 20-30 செகண்ட் விட்டுட்டு திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா கொஞ்சம் நெய் தடவி விட்டு நல்லா 2 சைடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுங்க. பெரிய தோசைக்கல்னால் ஒரு 2-3 ஒப்பிட்டு ஒட்டுக்கா தட்டி வச்சுட்டு நம்ம அப்படியே போட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். நான் இங்கே அதுக்கு தான் வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கும்போது ஜஸ்ட் ஒவ்வொன்றா போட்டு காமிக்கிறேன்.
வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பர்லேயும் நம்ம ஈஸியாக ஒப்பிட்டு தட்டிக்கலாம். அது இன்னும் நல்லா தின்னாக வரும். இப்போ பட்டர் பேப்பரில் எப்படி ஒப்பிட்டு தட்டலான்னு பண்ணி காமிக்கிறேங்க. பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி ஒரு உருண்டை மாவு வச்சு நல்லா அதை கை விரல்களாலேயே நல்லா ஃப்ளாட்டாக்கி விட்டுட்டு ஒரு பூரண உருண்டையை உள்ளே வச்சு நல்லா எல்லா பக்கம் சுற்றிலும் மடித்து விட்டு அந்த எக்ஸ்ட்ரா மாவை இழுத்து விட்டு நல்லா திருகி கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அகைன் திரும்பவும் மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதே மாதிரி நல்லா அப்படியே இழுத்து விட்டு அப்படியே ஃப்ளாட் ஆக்கி விடுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வர மாதிரி அப்படியே இழுத்து விட்டு பூரணம் அந்த மேல் மாவோட எட்ஜஸ் வரைக்கும் போகிற மாதிரி அப்படியே இழுத்து விடுவோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தடு. நம்ம எவ்வளோ தின்னா வேணாலும் நம்ம போலி தட்டலாம். அதே மாதிரி பட்டர் பேப்பரோடு எடுத்து தோசைக்கல் மேலே வச்சு விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து அந்த பட்டர் பேப்பரை உரிச்சு எடுத்துட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நெய் விட்டு சுட்டெடுத்தா அவ்வளோதாங்க. அருமையான சுவையான பருப்பு போலி பருப்பு ஒப்பிட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். வீடுகளில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த போலி பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஈஸியான ஸ்வீட்டு தாங்க. இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வரும். நல்ல சாஃப்டாக இருக்கும். நல்ல அப்படியே சாஃப்டான போலி உள்ள அந்த இனிப்பு பூரணமோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாங்க. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஒரு 4-5 நாள் வைக்கலாம். ஆனால் அகைன் சூடு பண்ணும்போது தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.